சுவையான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது திருமதி குக் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 முட்டையை நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இருக்க மஞ்சள் கரு நமக்கு தேவையில்லை, வெள்ளை தான் நமக்கு தேவை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியாக இருக்கும், சுவையாக. இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த வெள்ளையை நம்ம பொடிசாக கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை தனியாக பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோம். 100 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். 1 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சதை அதோடு சேர்க்குறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் அதோடு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா அந்த கட் பண்ண வெள்ளையோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கிறோம். எல்லாத்தையும் கரெக்டாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா எண்ணெயில் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு அதை எடுத்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரியுது. இந்த முட்டை வடையை எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா செவந்த நேரத்தில் பொரிஞ்சிருச்சு. இப்படி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.